வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்க்க நேரத்தில் பார்த்தோன்னா ரகுராம் வீட்டிற்கு நோட்டீஸை கொண்டு ஒட்டுறாங்க புவனேஸ்வரி. இந்த பாருங்க, 40 லட்ச ரூபாயை நீங்கள் தர முடியாட்டா இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டியது வந்துடும், இன்னைக்குள்ளே நீங்கள் தரணும் அப்படின்னு ஒரு கெடு விதிக்கிறாங்க. ஆனால் நம்ம மாயா தந்திரமா புவனேஸ்வரிக்கு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரி ஏமாற்றி வாங்குற அந்த புவனேஸ்வரியின் வீட்டு ஓனரை வர வச்சு புவனேஸ்வரிக்கு ஆப்பு வச்சு புவனேஸ்வரிக்கு வீட்டை இடிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி புல்டோசர் எல்லாம் நிற்கும். நம்ம தலைப்பாடாக புவனேஸ்வரி அழுறாங்க. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி, ரகுராம் என்னை விட்டுரு, இந்த வீடு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழ நேரம். எங்கள் வீட்டில் இருக்க அந்த நோட்டீஸை உன் கையால் கிழிச்சு அந்த வீட்டு பத்திரத்தையும் அப்போ தான் விட முடியும் அப்படின்னு ஆப்பு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சூடு அப்படியே வச்சுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரகுராம் தூங்கிட்டு இருக்க நேரம் அந்த வீட்டு பத்திரத்தை நொங்க எடுக்க திருட முயல் போல் பெட்ஷீட்டை போட்டுட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அதை ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் ரகுராமோட அம்மாவும் கண்டுபிடிச்சி அந்த திருடனுக்கு சூடு வைக்கணும் அப்படின்னு தன்னோட பொண்ணும் மருமகளும் அப்படின்னு தான் தெரிஞ்சு இவங்களை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஆப்பையே தீயில காட்டி ஒரு சூடு வைக்கிறாங்க. அது வேற லெவல். இந்த சைடு பார்த்தோன்னா இனி இந்த வீட்டில் ஜீவாவுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு ரகுராம் ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க. அது தாங்கிக்க முடியாமல் நம்ம பத்மாவும் பார்வதியும் கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க ரகுராமுக்கு வீட்டில் கொண்டு அந்த நோட்டீஸை கொண்டு ஒட்டுனதோட நம்ம ஜானகிமா கொதித்தெழுந்து சாட்டையை வச்சு அடின்னு அடித்து வெளுக்கிறாங்கங்க. வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை உத்து பார்த்துட்டு இருக்காங்க ஜன்னலோடி நம்ம பத்மா பார்வதியும் நம்ம புவனேஸ்வரியை பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. அவங்க மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. இங்கே ஜானகி வாரா, இவ சாட்டை கொண்டு வாரா, இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு அதே நேரம் புவனேஸ்வரி ஒரு வேலைக்காரிய கோவத்தில் அவங்க டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிடாங்கன்னு அடிச்சிருப்பாங்க. அவங்களும் இவ வாங்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல இப்போ இவங்க புவனேஸ்வரி கதறி அழுதரை ரசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாரு, என் குடும்பத்தில் என்ன நீ செய்தாலும் உன்னை உண்டு இல்லை நீ பண்ணிடுவேன் அப்படின்னு புவனேஸ்வரி அதை தடுக்க வந்த வாசு. அதுக்கு பிறகு அந்த பசுபதி அவர் என் தங்கச்சி எப்படி அடிப்பா, இந்தாடா வாங்கிக்க நீ அப்படின்னு அவரையும் அடித்து வெளுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஜானகி இப்படி நிற்கிறா அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம மாயா ரகுராம் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க பெரியப்பா, இந்த நம்ம வீடு புவனேஸ்வரி கையில் போகாது, அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி மாயா அப்படின்னு நம்ம மாயாவும் ரகுராமும் சேர்ந்து ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஐடியாவில் தான் நம்ம மாயா சவால் விடுறாங்க புவனேஸ்வரி கிட்ட. இந்த பாரு, நீ எங்கள் வீட்டை காலி பண்ணணும்னு எங்கிட்ட சவால் விட்டால, ஆனால் நீயே நாளைக்குள்ளே எங்கள் வீட்டு பத்திரத்தை தந்து வீட்டு முன்னாடி இருக்க நோட்டீஸை கிழிச்சு போட வைப்பேண்டி அப்படின்னு சொன்னார். ஐயையோ, இப்படியெல்லாம் கனவு வேறு இருக்கா அப்படின்னு நம்ம மாயாவிட்ட பார்க்க கேட்குறாங்க புவனேஸ்வரி. ஆமாம், இது நடக்கும், நான் விட்ட சவாலில் நான் ஜெயிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லினோம். நம்ம புவனேஸ்வரிக்கு வீடு மட்டும் எப்படி பெரியப்பா வந்துச்சு அப்படின்னு நம்ம ரகுராம் கிட்ட கேட்க நேரம் ஒருத்தங்களை ஏமாற்றி தான் புவனேஸ்வரி அந்த வீட்டை வாங்கியிருந்தா அப்படின்னு சொன்னோம். அந்த நபர் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம மாயா அந்த நபரை கண்டுபிடிக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரி பித்தலாட்டம் பண்ணி ப்ராடு பண்ணி ஒருத்தட்ட அந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. புவனாவுக்கு வீடு அதுதான். அப்படி அவள் ஏமாற்றி கிடச்ச வீடு. அந்த வீட்டுக்கு அப்போ ஆப்பு வைப்போம், நம்ம வீட்டுக்கு ஆப்பு வச்சால அந்த வீட்டுக்கு ஆப்பு வைப்போம் அப்படின்னு நம்ம மாயா அந்த நபரை தேடி பிடிச்சி கூப்பிட்றாங்க. அந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க, இந்த புவனேஸ்வரி இப்போ எங்கள் வீட்டுக்கே ஆப்பு வச்சுட்டா அப்படின்னு நம்ம மாயா போய் கேட்க நேரம். இப்போ என்ன பண்ணால் எனக்கு அந்த வீடு கிடைக்குமா, புவனே இருக்க வீடு அப்படின்னு கேட்க நேரம்.
அது உங்கள் வீடு, அதுக்குள்ள விஷயங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம மாயா அந்த வக்கீல் மைண்டோட அப்படியே பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாங்க. நம்ம புவனேஸ்வரி வீட்டு முன்னாடி ஜேசிபியோட போய் நிற்கிறாங்க. அரண்டு போகிறாங்க புவனேஸ்வரி. அடடா இது என்ன சோதனை, எனக்கு வந்து வீடை இப்போ இடிச்சிடுவாங்க போல் இருக்க, எதுக்காகடி என் வீட்டை இடிக்கிறதுக்கு ஜேசிபியை கொண்டு வச்சிருக்க, வாயை மூடுடி. நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி பித்தலாட்டம் பண்ணி தானே இந்த வீட்டை வாங்கின, அந்த நபரையே கொண்டு வந்து விட்டுட்டேன், இப்போ நீ ஒன்றும் வாலாட்ட முடியாது, உன் வீடு இடிஞ்சு போடுறது உண்மை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. புவனா நம்ம ரகுராமை சந்திக்க ஓடி வராங்க. என்ன ரகுராம், என் வீட்டை இடிக்கிறதுக்கு வந்துட்டா, இந்த ரகசியம் உனக்கு தான் தெரியும், நீ தான் மாயாவுக்கு சொல்லி அந்த நபரை கூட்டி கொண்டு விட்டு இப்போ இந்த வீடு அவருக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறதோட காரியம் இல்லை, ஜேசிபியை கொண்டு வச்சு இடிக்களவு போயிட்டீங்களே பாவிகளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உனக்கு மட்டும் வந்துன்னா ரத்தம், அடுத்த ஆளுக்கு வந்துதான் வந்து தக்காளி சட்னி மாதிரி ஃபீல் பண்ணுவியா, அதே தான் இங்கே உனக்கு நடந்திருக்கு. இப்போ எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லி எங்களை வந்து துன்புறுத்தினியா, அது எங்களுக்கு சொந்தமான வீடு, அப்படி இருக்க நேரமே நீ இப்படி பண்ணுற, இது உனக்கு கூட சொந்தம் இல்லை, நீ பித்தலாட்டம் பண்ணி இந்த நபரை வந்து விரட்டி தள்ளிட்டு நீ வந்து இந்த வீட்டை ஆக்குபைட் பண்ணி வச்சுருந்தா, உனக்கே இந்த வீட்டுக்கு மேலே இவ்வளோ உரிமை நீ கொண்டாட நேரம் எங்களுக்கு எப்படி இருக்கும், நய வஞ்சகத்துக்கு இதுதான் சரியான தீர்ப்பு, இது மாயாத வந்து எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் கிட்ட வந்து சொல்லுறாங்க புவனேஸ்வரி கிட்ட. புவனா அரண்டு போகிறாங்க. அடடா இது என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ என் வீட்டில் ஒட்டியிருக்க அந்த நோட்டீஸை வந்து கிழிச்சி எறி, அந்த வீட்டு பத்திரத்தை தா, அப்போ தான் நீ உன் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு செக்கை தூக்கி வைக்கிறாங்க பாருங்க நம்ம புவனா. தலைப்பாடா அந்த வீட்டு பத்திரத்தை தூக்கிக்கிட்டு ஓடி வராங்க. ரகுராம் இதான் உன் வீட்டு பத்திரம், உன்ட்டையே தந்துட்டேன், என்ன விட்டுருங்க, இப்போ எனக்கு வீடு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன உனக்குன்னா இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு, இந்த பாரு இனி இந்த வீட்டில் உனக்கு உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லக்கூடாது, வீட்டு பத்திரமும் தந்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம புவனாவுக்கு ஒரு ஆப்பு வச்சு புவனாவை கதிகலங்க செய்துட்டாங்க மாயா. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டு பத்திரம் கிடச்சாச்சு. இப்போ இந்த வீட்டில் வந்து இவ்வளோ நாளாக வந்து சிவரஞ்சனியை பற்றி பையனோட எண்ணம் இல்லாமல் இருந்து இப்போ சிவரஞ்சனிக்கு பையன் நம்ம வீட்டில் கால் சவுட்டியாச்சு. இனி இந்த வீட்டில் ஒரு பகுதி சிவரஞ்சனிக்கு பையனுக்கு சொந்தமானது, அந்த பையன் ஜீவாவுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம பத்மாவும் பார்வதியும் அடடா இது என்ன கூத்தா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பத்திரத்தை திருட வந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயத்த நம்ம மாயாவும் ரகுராமோட அம்மாவும் வந்து அறிகிறாங்க. இவ வந்து பத்திரத்தெல்லாம் திருட வர, தன்னோட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து வந்து சூடு வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிச்சன்லேருந்து ஒரு ஆப்பையே வந்து தீயில வாட்டி அழகாக வந்து பத்மாவுக்கு ஒரு சூடு வைக்கிறாங்க. பார்வதிக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்து துடிச்சு போகிறாங்க. அம்மா நாங்கள் தான், அப்போ எதுக்கிட்டு ரகுராம் ரூமில் உங்களுக்கு இந்த நைட்டு அவன் தூங்குற பிறகு உனக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க பத்மாவும் பார்வதி.